தமிழக அரசியலில் எப்போதும் இல்லாத அளவுக்கு வரும் ஆகஸ்ட் மாதம் ஒரு மிகப்பெரிய கூட்டணி மாற்றத்திற்கான களமாக மாறப்போகிறது. சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு மாநிலத்தின் அரசியல் வரைபடம் முற்றிலும் மாறியுள்ள நிலையில் தற்போது ஆளும் கட்சியான தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் பிரதான எதிர்க்கட்சியான திமுக ஆகிய இருதரப்புமே மத்திய ஆளும் கட்சியான பாஜகவுடன் இணக்கமான உறவை ஏற்படுத்த தீவிரமாக முயற்சி செய்து வருவது அரசியல் வட்டாரங்களில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. இதற்காக வரும் ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெறவுள்ள சில முக்கிய பொது நிகழ்வுகள் ஒரு மிகப்பெரிய ராஜதந்திர மேடையாக பயன்படுத்தப்பட உள்ளன. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு முதல்வர் விஜய் தனது தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற மத்திய அரசின் முழுமையான ஒத்துழைப்பு அவசியம் என்பதை உணர்ந்துள்ளார். மத்திய அரசுடன் மோதல் போக்கை கடைபிடிக்காமல் இணக்கமான முறையில் உரிமைகளை பெற வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக உள்ளார். இதன் ஒரு பகுதியாக வரும் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி டெல்லியில் நடைபெறவுள்ள வைகோவின் நாடாளுமன்ற உரைகள் தொகுப்பு நூல் வெளியீட்டு விழா ஒரு முக்கிய அரசியல் மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. இந்த விழாவில் குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் நூலை வெளியிட அதனை முதல்வர் விஜய் பெற்றுக்கொள்ள உள்ளார். இது பாஜக மற்றும் தாவேக்கு இடையிலான ஒரு புதிய அரசியல் நெருக்கத்தை உலகிற்கு பறைசாற்றும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மறுபுறம் திமுக தற்போது ஒரு இக்கட்டான சூழலில் தவித்துக் கொண்டிருக்கிறது. காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தாவேக் அரசுக்கு ஆதரவளிக்க சென்றுவிட்ட நிலையில் திமுக தற்போது தனித்து விடப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி முன்னாள் அமைச்சர்கள் பலர் மீது மத்திய புலனாய்வு ஏஜென்சிகளின் பிடி இறுகி வருவதால் பாஜகவுடன் மோதலை தவிர்த்து சமாதானமாக செல்ல ஸ்டாலின் தரப்பு விரும்புவதாக தெரிகிறது. இதன் வெளிப்பாடாக வரும் ஆகஸ்ட் 10ஆம் தேதி சென்னையில் நடைபெறவுள்ள காமராஜர் பிறந்தநாள் விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் திமுக தலைவர் ஸ்டாலின் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆகியோர் ஒரே மேடையில் தோன்றவுள்ளதாக வெளியாகி இருக்கும் தகவல் தமிழக அரசியலில் ஒரு மாபெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே காங்கிரஸ், PCK மற்றும் முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகள் தாவேக அமைச்சரவையில் இடம்பெற்றுவிட்ட சூழலில் இன்று இருக்கும் மதிமுகவும் விரைவில் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இத்தகைய சூழலில் தமிழகத்தின் இருபெரும் துருவங்களான திமுகவும் தாவேகவும் ஒரே நேரத்தில் பாஜகவை நோக்கி தங்களது ராஜதந்திர காய்களை நகர்த்துவது வரும் 2026 இடைத்தேர்தல் மற்றும் உள்ளாட்சி தேர்தலில் புதிய கூட்டணிகளுக்கு வித்திடப் போகிறது. ஆகஸ்ட் மாதத்தில் அரங்கேறப் போகும் இந்த அரசியல் சதுரங்க வேட்டை தமிழகத்தின் அடுத்த 10 ஆண்டுகால அரசியல் தலைவிதியை தீர்மானிக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை.